பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை கூட வேத புஸ்தகத்தில் ஆண்டு நம் கொடுத்த வேத வசனம் 28:20 வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட இருப்பேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா ப்ராமிஸ் பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களே பார்த்தான்னு சொல்றாரு, பயப்படாத, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், சொந்த பந்தங்கள் ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சொல்லுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீ எதுக்கும் இது பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி சொல்லு, நான் உன்னை சந்திக்கிறேன். உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உனக்கோசரம் நான் முன்னாடி நிற்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கெல்லாம் மறைந்து போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க நினைக்கலாம், என் வீட்டுக்கார் என் கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணார்ப்பா. என் மனைவி, நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் உன்னை பார்த்துக்குவேன். என் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா அப்பா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நான் பெருசாயிட்டு நல்லா சம்பாதிக்கும் போது உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உயிரே தரேன்னு சொன்னாங்கப்பா. ஆனால் இன்னைக்கு யாருமே என் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கலங்காதீங்க, ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். உலகத்தின் அன்பு மாயங்க, அது ஒரு நாள் தழிஞ்சு போயிடும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு பண தேவைன்னு வரும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வரும்போது, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், நான் உன் கூட நிற்கிறேன்டா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கும் கலங்காதேன்னு. ஆனா அவங்கெல்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு பண தேவை, ஒரு உபத்திரம் வரும்போது யாருமே நம்ம கூட நிற்க மாட்டாங்க. ஆனா நம்ம கூட நிற்பவர் ஒரே ஒரு கர்த்தர், ஏசப்பா. ஆமென். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால பயப்படாத. உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன் கூடவே இருந்து அதை மேற்கொள்ள உனக்கு பலன் தருவேன் என்று ஏசப்பா சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அங்கே இந்த நாள்லேருந்து அவங்க எனக்கு ஊற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, பார்த்துக்கல, அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களை பாதுகாக்க உங்க கூட 24 மணி நேரமும் ஏசப்பா இருக்கிறாரு. செபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த கால வேளையில சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த உலகத்து முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இது நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை வாழ்க்கையில் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்குவீராக. நீர் அவங்களோடு இருந்து ஆண்டவரே அவங்களை பாதுகாத்து கொள்ளபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள், அப்பா அம்மா எல்லாம் எஸ்அப்பா எங்களை கைவிட்டு போனாலும் நீங்கள் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆண்டவரப்பா, நீங்கள் எஸ்அப்பா என் கூடவே இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட நீங்கள் இருங்க, அவங்களுக்கு சப்பா மனதைரியத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.